पित्रे ब्रह्मोपदिष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்பர்களே, நமோ வெங்கடேஷாய வெங்கடத்துறைவார்க்கு நம. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 684வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். இது ஹிரண்மயா என்பது. எம்பெருமான் தங்கம் போன்ற திருமேனியை உடையவன். எம்பெருமானுடைய கலர் தங்கம் இருப்பா. எம்பெருமானுடைய கலர் என்ன? மேகஷ்யாமும் பிதகுஷேயவாசம் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லிட்டு இருக்கும். நீலமேகஷ்யாமலன், கண்ணா கருநிற கண்ணான்னு பாடுறோம், முகில் வண்ணான்னு பாடுறோம், மேகஷ்யாமலன்னு பாடுறோம். மேகஷ்யாமலன்னா கருப்பு கலர் தானே, நீல கலர் தானே. இப்போ தங்க கலர், தங்க நீளமாக இருக்கும். எங்கேயாவது தங்கம் எப்படி இருக்கும்? தபால தங்க கலரில் திருமேனி உடையவன். இப்படி ஒரு அடி போடுறீங்களே நியாயமா? நாங்கள் என்ன பண்ணுவோம் சுவாமி? சாம உபனிஷத்தை சொல்லியிருக்குது. சாமகம், சாமத்தினுடைய தலை. சாமவேதத்தின் உபனிஷத்தான சாந்தோக்கியம். ஏஷோஸ்மின் அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே ஹிரண்யஸ்மஸ்ரு ஆப்ரணகாத் ஹிரண்யகேசகா ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணான்னு சொல்லியிருக்கு. அப்படியே தங்கம் போன்று ஜொலிக்கக்கூடிய திருமேனியை உடையவன் என்று சாமவேதம் சொல்றது. சூரிய மண்டலத்தில் அப்படித்தான் இருக்கான் பகவான் சொல்றது. பேயாழ்வார்னு ஒரு ஆழ்வார், அவர் இவனை பாடுகிறார். அவர் பார்த்த ஆழ்வார், பார்த்த ஆழ்வார், பார்க்காத ஆழ்வார். அதாவது அந்த காலத்தில் பொய்கை ஆழ்வார் ஒரு ஐப்பசி மாதம் திருவோணத்தில் காஞ்சிபுரத்திலே ஒரு பொய்கையில் தோன்றினார். அவருக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது. எம்பெருமான் அருள்னால தானே தோன்றினார். பகவானை போல தாய் இல்லை, தந்தை இல்லை. பொய்கையில் இருந்து தோன்றியவர், அதனால் அவர் பொய்கை ஆழ்வார் என்று மக்கள் சொல்றது. எங்கிருந்து யார் வந்தார்? பொய்கையில் இருந்து. அப்படி பொய்கை ஆழ்வார் என்ற பெயரோட யோகியாக ஒரு இடத்துல ஒரு ராத்திரி தங்க மாட்டார். ராத்திரி தான் தங்குவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இரவு வந்ததுன்னே அந்த இடத்துல தங்கிடுவாங்க. விடிந்த உடனே மறுபடியும் பயணம். இப்படி பயணங்கள் முடிவதில்லைன்னு பயணம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்தந்த ஊரில் போனால் அந்த ஊரில் உள்ள பெருமாளை பாடுவார்கள். அப்படிப்பட்ட யோகிகள். இவர் அப்படித்தான் இருந்தார், ஓடித்திரி யோகியாக இருந்தார். அப்போ ஏற்பட்டவர் திருக்கோவலூருக்கு வந்தார். திருக்கோவலூர் திருமொழி உங்களுக்கு தமிழ்நாட்டில் நம்ம
திருக்கோவலூர்னு சொல்லக்கூடிய பெண்ணையாத்தின் கரையில் உள்ள அற்புதமான திவ்ய தேசம். அங்கெல்லாம் அந்த காலத்தில் நம்மள பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஆதரிச்சிருக்காங்க அந்த கோயில். அந்த கோயிலுக்கு வந்தார். அங்கே பகவானை தரிசனம் பண்ணணும்னு வந்தவர் வந்த இடத்த டபால் மழை பிடிச்சி, பெரிய மழை, எங்கேயாரும் ஒதுங்கியே தீரணும். யோகி தான் அவர் மழையில நிற்கிறதானேன்னா, யோகிகள் என்ன பண்ணுவான், அந்த யோக சித்தியெல்லாம் எல்லாத்துக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு கோரேடியில் இருக்கிறதுக்கு எதுக்கு யோக சித்தியை வேஸ்ட் பண்ணும். அப்படி எங்கேயாரும் ஒரு வீட்டில் தங்கலாமான்னு பார்த்தார். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இடம் உண்டுன்னு கதவை தட்டினார். அவன் சொன்னால், ரேழி இருக்குது, ஒருவர் படுக்கலாம், இருவர் நிற்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம், இது இடத்து ஒத்தாரு நல்லா படுத்துக்கலாம், நீ நல்லா படுத்துவோம், நீ ஒத்த தானே வந்திருக்கீர் அப்படின்னு வீட்டில் ரேழிங்கிற இடத்த இடைவேழின்னு இடம், அதில் அவர் கொழிச்சு விட்டுட்டு வீட்டு கதவை நல்லா போட்டுட்டு அவன் படுத்து விட்டான் வீட்டுக்கார். ரேழியில் இவர் இருக்கலாம், எப்போ மழை விட்டு விட்டோ இவர் கலந்து வரதா திறந்துட்டு போயிட்டு இருக்கலாம். அந்த காலத்தில் அப்படி ரேழி வச்சுருப்பான் எல்லா வீட்லேயும். இப்போலாம் ரேடியெல்லாம் வைக்க முடியணும்ல, அதில் உடனே ஒரு வச்சு குடியேறிடுவார் அடுத்த நிமிஷம், இது என்னுடைய சொந்த இடம் கேஸ் போட்டுருவார். அந்த மாதிரி சிக்கல் இல்லாத நல்ல காலம். கொஞ்ச நாள் ஆச்சு, கடல்மலை மகாபலிபுரத்தில் அவதரித்த ஒருத்தர், அவரும் பொய்கையில் குளத்திலே இருந்த ஒரு பூதத்தாழ்வார்னு பேர், அவரும் எதிர்ச்சியாக அன்றைக்கி வந்திருக்கார் அந்த ஊருக்கு. அவரும் மழையில் மாட்டின்னு விட்டார். அவரும் ஓடி திரியும் யோகி. அவர் இதே வீட்டுக்கு வந்து கதவை தட்டினார். ஐயா, நான் ஒருத்தவங்க நிம்மதியாக படுத்துருக்கேன், ஐயா வேறு வீடு தேடி போகணும்னு சொல்லலை பொய்யாழ்வார். இங்கே ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம்னு சொல்லிட்டான் வீட்டுக்காரன். வாரம் நீர் உள்ள உட்காரு, 2 பேர் ராத்திரி கூட உட்காந்து கொள்வோம்னு அவர் கூப்பிட்டு கதவை திறந்து விட்டார். இருவரும் உட்கார்ந்து கொண்டார். நீங்கள் யார், எந்த ஊர், எத்தனை குழந்தை எல்லாம் இல்லை பேச்சு. 2 பேரும் உட்காண்டாங்க. பகவத் தியானம், பகவானை தியானம் பண்ணுறாங்க. அந்யாவாச்ச விமுஞ்சத அமிர்தசேஷ சேது என்றல்லவா வேதம் சொல்லியிருக்கு. வேறு வார்த்தை வீண், பகவானே தியானம் பண்ணி பாருங்களேன் விதி. அதே ஊருக்கு நம்ம மெட்ராஸில் மயிலாப்பூரில் அவதரிச்ச ஆழ்வார் பேயாடு, அவர் வந்து சேர்ந்தார். அதே நாள் தான் வந்தார். அதே மழையில் மாட்டினார். அதே வீட்டுக்கு வந்தார். எல்லாம் அதே கதை தான். கதவை தட்டினார். ஐயா, நாங்களே 2 பேர் வழிபோக்கு தங்குறோம், ஆல்ரெடி உட்காரத்தான் முடியும், இங்கே படுக்க முடியாது, நிற்கிறதுக்கு நிற்கலாம், 3 பேர் கஷ்டப்பட்டு வாரோம் அப்படின்னு 3 இருக்கலாம்னு அவர் உள்ள விட்டார். இப்போ 3 பேர் வந்தாங்க, கம்ஃபர்டபுளாக நிற்கிறாங்க. வெளியில் மழை ஜோன்னு பெய்யுறது, இருட்டு, ரேழி, கதவு மூடியாச்சு, 3 பேர் இருக்காங்க, எம்பெருமானே தியானம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு நெருக்கடி வந்து, யாரோ 4வது ஆசாமி நெருக்கிறா போல ஒரு ஃபீல். யாருப்பா, 3 தானே இருந்தோம், நம்மை இந்த உள்ளுக்குள்ளே நமக்கே தெரியாமல் வந்து யார் நெருக்க இயலும், அது என்ன சக்தி என்று பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய யோக கண்ணாலே பார்த்தார் பொய்கை. பார்த்த உடனே, எந்த ஒருவன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பல ஆச்சரியங்களை செஞ்சிருக்கானோ, எந்த ஒருவன் சரியான டயத்தில் சூரியனை உதிக்க செய்து அவனை அஸ்தமிக்க செய்கிறானோ, எந்த ஒருவன் கடலை வச்சிருக்கானோ, தன் அலையினாலே பூமியே அடித்து கொண்டு போக வேண்டிய கடல் அப்படி வேகத்தில் வந்து டப்புன்னு மணல் பட்ட உடனே பீச்சில் திரும்பி போக முடியாது செய்திருக்கானோ, அந்த ஒருவன் தான் வந்திருக்கான்னு உணர்ந்து விட்டேன் என்று பூமியை அகலாக்கி, கடலை எண்ணெயாக்கி, சூரியனை விளக்காக்கி பார்த்துட்டேன்னு விட்டார். எனத்தை பார்த்துன்னு சொல்லலை, அவனுக்கு அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நான் தமிழ் பாடல் பாடுறேன்னு விட்டார். பூதத்தாழ்வார் பார்த்தார், அவர் புரிஞ்சுட்டார். ஆமாம், அன்பு என்கிற வழக்கில் அவனை பார்த்தேன். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யா இன்புறு சிந்தை இடுதிரியார் அவர் பாடினார். வேறு 2 பேரும் வழக்கேற்றிட்டார். அந்த ஞான விளக்கை ஏற்றியவாறே 3வது பேயாழ்வார், நம்ம மெட்ராஸ்காரர், ஸ்மார்ட் ஒர்க்கிங், வழக்கெல்லாம் ஏற்றின வழக்கில் அவர் பகவானை நன்கு பார்த்துட்டார். பார்த்து பாடுறார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். பார்த்தவர் என்ன சொல்லியிருக்கார், பொன்மேனி கண்டேன். இப்போ இதில் என்ன தெரியுது, பகவான் பொன்மேனி தான். பின்ன மேகசியாமல்னு சொல்கிறாள், எது கரெக்டு சுவாமி? 2மே கரெக்ட். இதுவும் பார்த்தா மேகம் கண்ணங்கரையில் இருக்குது, பொன் மினுக்கிறது எப்படின்னா, எந்த பொன்மேனி என்று நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. எந்த பொன்மேனி என்றால் கோலார் தங்க சுரங்கத்தில் உள்ள பொன்மேனி. தங்க சுரங்கத்தில் போய் விட்டு எடுத்தீங்கன்னா, நான் போயிருக்கேன் கோலார் தங்க சுரங்கத்துக்கு. அது தங்கம் எப்படி இருக்குங்க,
கிழங்கரேன்னு இருக்கும், அதுதான் கோல்டு ஓர். அதுக்கு நடுவில் அங்கங்கே தங்க கீத்தடிச்சிடும். அந்த மண்ணு கழிவெல்லாம் அகற்ற பிறகு தங்கம் கிடைக்கும். அந்த ஓர் சுரங்கத்தில் இருக்கக்கூடிய தங்க சுரங்கத்தில் தங்கத்தை எப்படி பார்ப்பீர்கள்? கனங்கரேன்னு இருக்கும், அதில் நடுவில் தங்கரே கழிச்சிருக்கும். அப்படி இருப்பாராம் திருமால். அவர் கருப்பு தான், அவர் மார்பில் லக்ஷ்மி இருப்பார். அந்த லக்ஷ்மியினுடைய கிரணம் அழிக்கணும் அந்த பக்கமும். அது பார்த்தா அந்த தங்க ஓர் மாதிரி இருப்பார். அதனால் அவர் நீலம்னு சொன்னாலும் கரெக்டு, தங்கம்னு சொன்னாலும் கரெக்டு. இது பெரிய சீக்கிரட். இது திருக்கண்டேன் எனவே மேகமேனியை பொன்மேனியாக கண்டேன் என்று பாடுகிறார் பேயாழ்வார். இது வேதாந்த ரகசியம். ஆச்சாரியர்கள் திருவடி பணிந்து கேட்க வேண்டியது என்கிறார் உபனிஷத் பாஷ்யக்காரராகிய ரங்கராமானுஜ மகாஸ்வாமி. எல்லாம் உங்களுக்கு எஸ்டிவிசி இதில் அனாயசமாக உங்கள் வீட்டு வாசலை கொண்டு கொடுத்துட்றோம். நீங்கள் சேரில் உட்காந்து எஸ்டிவிசியை திரும்பி பார்த்தா இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால பகவானுக்கு ஹிரண்மயன் என்று பேர். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்க. हिरण्मयोऽयं प्रथितस्वनाम्ना श्यामोऽपि संश्रीकिरणप्रभावात् मयूरकण्ठच्छविमात्मदेहं ददत् पिशाचेन सामकेन. அன்பர்களே, இதற்கு தமிழை கேளுங்கள். பொன்மேனியா அவன் மேகமேனியா, தன்மேனி மேகம் திருமேனியோ பொன், கலந்த பொழுது கழுத்தன மயிலின் நின்றது சாமமுறைமொழி தானும் கண்டபேயும் காட்டினவாமே. அன்பர்களே, எங்கே என்னன்னு கலந்து ஜெபியுங்கள். ஹிரண்மயாய நமகா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.